திருமணமான மற்றும் ஆக போகிறவர்களுக்கும் சுகர், வயோதிகம் மற்றும் குழந்தையின்மையின் காரணங்களால் வாழ்வில் நிம்மதி இழந்தவர்களுக்கும் கிடைத்த இயற்கை தீர்வு. உலகத்திலேயே முதல் முறையாக பவுடர் ஃபார்மேட்டில் மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் 26 வகை இயற்கை பொருட்களை கொண்டு நம்ம தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கிறது. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வாழை வந்து மிக உயரிய ஒரு பழம். வாழை வந்து ரத்த சுத்தி. உங்களுக்கு மாம்பழம் கருவிருத்தி. மாம்பழம் கருவிருத்தியா? இப்போ ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கல, அவளுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த அவள் படுக்கையில் மா இலை போடணும். ஃபுல்லாக போட்டு அது மேலே படுக்க வைக்கணும். டெய்லி புதுசாக போட்டு படிச்சு வைக்கிறனே வந்தீங்கன்னா ஒரு 10-11 நாள் அவங்களுக்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும். என்னங்க ஏன் வந்து அந்த மாங்காயை சாப்பிட்றாங்க? ஆமாம், பொம்மைக்கு மாங்காய் சாப்பிடுவாங்க. அது என்ன, அந்த அந்த ஃபீட்டஸ், அந்த கருவின் உறுப்பு வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். அது அவங்களே விரும்புகிறாங்களா இல்லை? ஆமாம், அது உங்களை அந்த புளிப்பாக சாப்பிட சொல்லும். ஆடாடா, கேட்டு வாங்கிக்குது. பலா வாழை இயற்கை தானே இது. ஆமாம், கேட்டு வாங்கிக்குது. அது தேடுது. பலாப்பழம் வந்து நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரசாயனம் வந்து போன் மேரோ, எலும்பு மஜ்ஜைக்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்குது இந்த உலகத்தில். என்னது? பலாப்பழம். என்னங்க? டைரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மஜ்ஜைக்கு உண்டான நியூட்ரியன்ட் பலாப்பழத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவன் பலாவை எடுக்கிறான். மாப்பழா அலெக்சாண்டரே மிரண்டு போயிட்டான் 3 பழம். அந்த பலாப்பழம் வந்து உங்களுக்கு வாழை மாப்பழம்லாம் உங்களுக்கு சீசன் தான். அந்த சீசனில் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த சீசன் வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதனால தான் அந்த முக்கணிகளுக்கு அவங்க வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தா. இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உணவெல்லாம் சாப்பிட்டா டிஸ்லெக்ஷியா வருது, கெமிக்கல் இம்பேலன்ஸ் வருது, இதெல்லாம் சொல்கிறாங்களே, அது என்னது? அது இயற்கையை பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். ஒரு உங்கள் வீட்டில் ஒரு எங்கேயோ பாருங்க நர்சரியில் பார்க்குறீங்க, ஒரு தக்காளி நாற்று வைக்கிறேன் எடுத்துன்னு வரீங்க, ஒரு 4 நட்டு வைக்கிறீங்க உங்கள் வீட்டில். அது தக்காளி செடி நல்லா பெருசாக வளருது, தண்ணியெல்லாம் ஊற்றுறீங்க, உரம்லாம் போடுறீங்க, அது தக்காளி காய்க்குது, அது பழுக்குது, அதை பறித்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போது இந்த நாற்று வாங்கி வந்தீங்க, நட்டிங்க, அது வளர்ந்தது, 3 மாதம் கழிச்சு பூத்துது, அப்புறம் ஒரு 3 மாதம் காய்ச்சுது, எல்லாம் பண்ணிச்சு இல்லையா? இது எப்பயாவது அந்த குளிர்சாதன பெட்டியினுடைய குளிரை பார்த்துருக்கா? இல்லை, பார்க்கல. இப்போ நிறைய வந்துருச்சு தக்காளி. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஆமாம், டெய்லி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அந்த 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 சீதோஷ்ண நிலையை அதை வைத்தவுடன் அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாம் ஒரு 24 மணி நேரத்தில் குறைஞ்சிரும். சரி, அதுக்கப்புறம் அதில் நியூட்ரியன்ட்டே கிடையாது. உங்களுக்கு இந்த உண்மை தெரியலையே யாருக்கும்? தெரியும், நம்ம பழகிட்டோம். வி ஆர் வெரி பிஸி. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போயிட்டு மொத்த வாரத்துக்கு உண்டான காய்கறியை வாங்கி இப்போ கவரில் போட்டு அழகாக அடிக்கிடுவீங்க. அழகாக என் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்குன்னு டெய்லி போய் வாங்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷா வாங்க மாட்டீங்க. பழகிட்டோம் நம்மளை, அந்த மாதிரி பழகிட்டாங்க நம்மளை. இது ஒரு பக்கம். சமைத்த உணவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பீங்க. அது ரொம்ப சாம்பார் மீந்துச்சு, நாளைக்கு இட்லிக்கு தொட்டு பண்ணி எடுத்து வச்சுப்பீங்க. அது உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறதுக்கு கதை. சமைச்ச உணவை 24 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ணுங்க. ஆமாம், அதுதான் வந்து உணவு முறையில். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கூட நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுடைய தமிழ் தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம், த கிரேட்டஸ்ட் தமிழ் சயின்ஸில் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோதான் அதுக்கு மரியாதை. 24 நிமிஷம், அது ஒரு நாழிகைங்கிறீங்க. ஒரு நாழிகை. அதுக்கப்புறம் அதை மலன்னு சொல்லிட்டான் அவன். ஏன்னா அங்கே மைக்ரோ ஆர்கனிசம் வளர ஆரம்பிச்சிடுச்சு ஆறினவுடனே. இப்போ காலையிலே சாப்பாடு கட்டிட்டு போகிறோமே, அதெல்லாம் நினச்சா இன்னும் ஒன்றுமே புரியல. என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லையே. அவாய்ட் பண்ணோன்னா பண்ணலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உங்களுக்கு. உண்மை. அப்புறம் ஒரு சாப்பாடே 24 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ணுங்கிறீங்க. இந்த பஃபேலாம் 1.5 மணி நேரம் சாப்பிட்றாங்க. அது பாட்டு உங்களுக்கு ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த பொருள் சூடாயினே இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா நீங்கள் நெட்லேயே போய் படிச்சிங்கன்னா, இல்லை மது வேறு அருந்திக்கிட்டு ஏற்கனவே சமைத்த உணவுங்க, சமைச்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சாம்பார் வச்சுட்டோம், ஏற்கனவே சமைச்சாச்சு, ஏற்கனவே சூடாக சாப்பிட்டோம், மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். மறுநாள் எடுத்து அதை ஏற்கனவே சமைத்த உணவு தானே அது சூடு பண்ணுறோம். அது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து உடம்புக்கு. ஐயோ அப்பா, நீங்கள் போயிட்டு கூகுளில் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங் த ஆல்ரெடி குக்ட் ஃபுட்னு போட்டாலே வந்துடும். எவ்வளோ டாக்ஸின்ஸ் அதில் உருவாகும். அவனே கண்டுபிடிச்சிட்டு அவனே சொல்கிறான். இல்லை ஒரு ஒரு
காலகட்டத்தில் கன்வீனியன்ஸ் வேணும், படிக்கிறாங்க, பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க அது தப்புன்னு. ஆனால் அதை நம்ம பழகிடுறோம், நம்மளால் நிறுத்த முடியல. ஆரோக்கியமே இல்லைங்களே இப்போது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில். எங்கே இருக்குது ஆரோக்கியம்? என்னங்க சின்ன சின்ன பசங்களாம் தலை வலிக்குதுங்கிறாங்க, இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க, சில பொம்பளைங்களாம் 45 வயசு கூட இல்லை முதுகு வலி இருக்குங்கிறாங்க. இல்லை, சிரிப்பாக 13-14 வயசுக்கு அப்புறமா எந்த பெண்ணுக்குமே வந்து அந்த கர்ப்பப்பை ஆரோக்கியம் இல்லை, இந்த மந்த்லி சைக்கிள் ஆரோக்கியம் இல்லை. உங்களுக்கு யாரும் போய் விளையாடுறது இல்லை, உடல் உழைப்பு இல்லை, உடல் பயிற்சி இல்லை. நம்ம எல்லாமே சொஃபஸ்டிகேட்டட் ஆகிட்டோம். உட்காந்த இடத்துல ஒரு 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 ரூமில் வந்து உட்காந்தா நம்மளை சுற்றி ரிமோட் தானே இருக்குது. எழுந்து போய் ஒரு சுவிட்ச் போட மாட்டீங்களே. அதேப்பா. என்னைக்கு வாட்சுக்கு நம்ம டைம் கீ கொடுக்கறதுக்கு அன்றைக்கி பேட்டரி வந்ததோ, ஆட்டோமேட்டிக் வந்துச்சு, அப்புறம் பேட்டரி வந்தது. சோம்பேறித்தனம் தானே. ஆமாம், ஈஸியாக வாழணும்னு நினைக்கிறான் மனுஷன். ஆமாம், ரொம்ப. அதனால நம்மளுக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. மருத்துவம் நம்மக்கிட்ட இல்லை இப்போ. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.